மண்பானையில் செக்கில் ஆட்டின எண்ணெயை பயன்படுத்தி சின்ன வெங்காயம் பயன்படுத்தி சமைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சமையல் செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு அதில் சின்ன வெங்காயங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த சின்ன வெங்காயத்திலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயில் பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு நிறையா பேர் நிறையா எண்ணெய்கள் பயன்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த தேங்காய் தான். அதனுடைய ஃப்ளேவரே அந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அந்த வெங்காயங்களை வணக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்து அதில் வணக்கிக்கலாம். நீங்கள் நான் பேஸ்ட்டாக இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சியும் பூண்டும் தட்டி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வணங்கட்டும். எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தக்காளி ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி இதில் கரைச்சி சேர்த்திக்கிறதுனால மீன் குழம்புக்கு தக்காளி ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வணங்கிருச்சு. ஸோ இப்போ இதில் மசாலா பொடிகள் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி நான் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இந்த கறி மசால் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மல்லித்தூள் நம்ம எந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாவில் ஆட் பண்ணினதுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அந்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணக்கிக்கலாம். இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகி அதனுடைய ஃப்ளேவர் தனியாக கொடுக்குற மாதிரி நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். சண்டேக்கு இந்த மாதிரி ஒரு காம்போவில் செஞ்சு வாழை இலை போட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான ஒரு தனி ஃபீல் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்போவுமே நான்வெஜ்ஜு செஞ்சால் நான் வாழை இலையில் வச்சு தான் சாப்பிடுவேன். அதனுடைய டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் நான் 2 கரண்டி அளவுக்கு செக்கு எண்ணெய் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பாதி ஹீட் ஆகும் போதே வெந்தயத்தை போட்டுருங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை அதிகமாக வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நீங்கள் இந்த பூண்டை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிறது மூலயமா அந்த குழம்புல அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாக்களை எல்லாத்துலேயுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். வெறும் மசாலாவை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மேலே குழம்பு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்ச தண்ணியையும் கூட உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்து தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமாங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து மசாலாலாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஃபுல்லாக
பிரிஞ்சு அந்த குழம்பு ஏகமாக இருக்கும். இந்த சமயத்தில் நாம் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்து அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ இப்போவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம். அந்த புளி தண்ணியினுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல இறங்கி ஒரு கொதி வர்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாறை மீன்களை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மீன் போட்டதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணி கலக்கி உடச்சிடாமல் ஒரு அந்த மசாலா வந்து அந்த மீனில் மேலே படுற அளவுக்கு மட்டும் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருந்தாவே அது போதுமானது. அந்த ஹீட்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆயிரும். ஸோ ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மண் பாத்திரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமே ஒரு 3 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த கொதித்தன்மை வந்து இருக்கும். ஸோ அதுலேயே மீன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துடும். ஸோ இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு, எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து உடையாமல் பக்குவமாக வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாட்டுக்கு பாறை மீன் வறுவல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணும்போது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொத்தமல்லி தலைகளை தூவி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான மண் சட்டியில் செஞ்ச பாறை மீன் குழம்ப தலவாழை இலையில் சாப்பிடலாம் வாங்க.